பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்து. காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த ஆசீர்வாதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது, மீண்டும் உங்களை சந்திப்பது தேவ கிருபைதான். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மிகுந்த சந்தோஷமாக வரவேற்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் சத்தியம் டிவியில் இந்த நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிக்கும் போதே, ஏசப்பா சத்தியம் டிவிக்காக ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிடணும். சரியா? அந்த ஸ்தோத்திரமே இந்த டெலிவிஷனுக்கும் நிர்வகிக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரு புது பலனை ஆண்டவர் தருவார். சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காது உள்ளவன் கேட்க கடவன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா? உங்களுக்கு உபயோகமாக இருக்கா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சத்தியத்தை கேட்க நீங்கள் இந்த இரவு உண்மையாக ஆயத்தமாக இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட கேட்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த வசனத்தை, திருவசனத்தை நீ பேசணும்னு ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்தை நீங்கள் கேட்கிறவர்களாக மட்டும் இல்லை, அதன்படி செய்கிற பிள்ளைகளாக இருங்கள் என்று விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தம் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை டிவி சேனல் வழியாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு விசை உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு தேவரீர் கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. இவ்வளோ தியாகமாக இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற சத்தியம் டெலிவிஷன் நிர்வாக ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா, உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய அன்பின் கரம் இருக்கட்டும். இப்போது யாரெல்லாம் இந்த திருவசனத்தை கேட்கிறார்களோ, அந்த வசனத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேலே பனியை போல இறங்கட்டும். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேச போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு கேட்டால், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நம்முடைய தேவன் கொடுக்கிறவர். ஆமென். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் ஆரோக்கியத்தை அருளுகிறவர். ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியத்தையும் சம்பத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவர். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இரவு நேரத்தில் நீங்கள் கேட்க போகிற ஒரு நல்ல ஒரு சத்தியம். நான் எப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேனோ, ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு வந்து பேசும்படி எனக்குள்ளே ஒரு உள் உணர்வோடு அதிகமாக தேவனிடத்தில் பேசி ஜெபம் பண்ணுவேன். அந்த வசனத்தின் பின்னால் அல்லது வசனத்தில் மறைந்திருக்கிற சத்தியங்களை எனக்கு சொல்லித்தாங்க, அதை உங்களுடைய ஜனங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிற ஒரு தெய்வ ஊழியன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல. அதாவது என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் மோசே கர்த்தரால் நடத்தப்பட்டு அவன் சில பிரபுக்களை தெரிந்து கொண்டு 12 பேரை கானான் தேசத்துக்குள்ளே வேவு பார்க்க அனுப்பினான். வந்து வேவு பார்த்துவிட்டு வந்து அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை 12 பேரில் 10 பேர் பேசின வார்த்தைகளின் நிமித்தம் சபையில் ஒரு பெரிய சலசலப்பு மட்டுமல்ல, அழுகை மட்டுமல்ல,
இரவெல்லாம் கூக்குரல். இதன் நிமித்தம் ஒரு பெரிய வேதனை அங்கு உண்டான போது அந்த கூட்டத்தில் இருந்த காலேப்பும் யோசுவா என்ற 2 விசுவாச வீரர்கள் மட்டும் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த 8ஆம் வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பார். அதில் நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிற வார்த்தை, இன்றைக்கி செய்தியின் தலைப்பு செழிப்பான ஒரு வாழ்க்கை. செழிப்பான ஒரு வாழ்க்கை. செழிப்பு என்றால் பொதுவாக நமக்கு இந்த பணமும் பொருளும் தான் நமக்கு நினைவுக்கு வரும். பரவாயில்ல, அதுவும் செழிப்பு தான். ஆனால் விசுவாசிகளுக்கும் கிறிஸ்தவர்கள் முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழித்திருக்க வேண்டும். ஆவியிலே செழிப்பு, அப்புறம் ஆத்துமா செழித்திருக்க வேண்டும், அப்புறம் சரீரமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பொருளாதாரமும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆகவே இன்றைக்கு செய்தியை நான் உங்களுக்கு செழிப்பை குறித்து பேச போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த செழிப்பான வாழ்க்கையை நீங்களும் நானும் அனுபவிக்கிறது தான் தேவனுடைய சித்தம். எங்கே போய் அந்த தேசத்தில் போய் அந்த தேசத்தை சுதந்தரிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவருடைய கூக்குரல் எட்டினது. கர்த்தர் மோசையை எழுப்பினார். மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாய் கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு, அதாவது இப்போது இருக்கிற இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தார். 12 கோத்திரங்களுக்கும் அவருடைய பங்குகள் பிரித்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுதந்தரித்தார்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்தவன் காலேப். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேசத்தை சுதந்தரித்தவன் ஜோஷுவா. இந்த ஜோஷுவா தான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். இங்கே வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், கர்த்தருடைய தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அப்போ உங்களை என்னையும் ஆண்டவர் ஒரு செழிப்பான மேன்மையான ஆசீர்வாதமான இடத்தில் கொண்டு போய் வைப்பது தான் தேவனுடைய நோக்கம். அப்போ அந்த தேவனுடைய நோக்கத்தை நம்ம புரிந்து கொண்டு அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காகத்தான் இன்றைக்கி நம்ம பிரயாசப்படுறோம். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை அதிகமாக என்னை கவர்ந்தது, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால். எப்போவுமே நீங்கள் இப்படிப்பட்ட செய்தி கேட்கும்போது நீங்கள் அந்த பெண்ணை வச்சுக்கணும் பக்கத்தில், அங்கே அண்டர்லைன் பண்ணுங்கள், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்களும் நானும் மனுஷனை பிரியப்படுத்துறதை விட்டுட்டு ஆண்டவரை பிரியப்படுத்த ஆரம்பித்தோன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை தொடரும். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால், அப்போ உங்களுடைய இருதயமோ என்னுடைய இருதயமோ எப்போதும் ஆண்டவரை நான் பிரியப்படுத்தணும். 147ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்களேன், 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 147 Psalm 147 verse 11 என்ன சொல்லுகிறது? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்ப கர்த்தரை பிரியப்படுத்துறது எப்படி அப்படின்னு கேட்டா, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 128ஆம் சங்கீதம் முதல் வசனம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை. 112ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். 112:1 என்ன சொல்லுகிறது? 112:1 வாசிக்கிறோம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற, அவர் வழிகளில் பிரியமாயிருக்கிற. சரியா? என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன்.
அவருடைய வழிகளில், அவருடைய கட்டளைகளில் நீங்களும் நானும் பிரியமாக இருக்கும்போது 112ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். அப்போ ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்தி வாழ பழகுங்க. ஆண்டவரை நம்பி வாழ்வது வேற, அவரை பிரியப்படுத்தி காலைதோறும் அவருடைய கிருபை புதிது. அப்போ அந்த சங்கீதம் 147:11 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருக்கிற நல்ல நேரம் காலை நேரம். அப்போ காலையில் தேவனை நம்ம தேட வேண்டிய காலம். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வராமல் அதை தூரத்திலேயே நீங்களும் நான் பார்த்து கொண்டிருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருக்கணும், அவருடைய வழிகளை அறியணும். அவருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அது மட்டுமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வசனத்தின் மேலே, அவருடைய வார்த்தைகளின் மேலே, அவருடைய வாக்கு தத்தங்களின் மேலே உங்களுக்கு எவ்வளோ பிரியம் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நீங்கள் அதிகமாக ஊன்ற கட்டப்பட்டால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு பிரியமானவன். ஒரு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி வாழ, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் நீர் நடத்தும்படி ஆண்டவரே, நீர் எனக்கு, எங்கள் எல்லாருக்கும், எங்கள் வீட்டாருக்கும் நீர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். சித்தம் போல் Glory. என்னை என்றோ கற்பரனே நீர் நடத்தும். ஆமென். சித்தம் போல் என்னை என்றோ கற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியரே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியரே என் இயேசுவே. ஆமென். அன்பானவர்களே, நீங்க வாசிக்க வேண்டிய அடுத்த வசனம் அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நீங்க கேளுங்க. லேவியர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அருமையான வார்த்தை. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அந்த தேசத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதே வார்த்தையில் அந்த வசனத்துக்கு கீழே உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் தான். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுகிறார். இது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்ற பெயர் கொடுக்கலாம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை 20 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் நீங்கள் தொடர்ந்து பிரசங்கம் கேட்குறீங்க, இல்லை ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ அங்கே காணிக்க கொடுக்குறீங்க, உங்கள் பெயர் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது, அங்கத்தினர் பட்டியலில் இருக்கிறீங்க. சிலர் மாதம் சந்தா கொடுக்குறீங்க, கட்டட நிதி கொடுக்குறீங்க, எவ்வளோ காரியத்தை செய்கிறீங்க. இல்லை, ஆண்டவர் உங்களுடைய காரியங்களெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிரம்பின அந்த செழிப்பு உங்கள் வீட்டில் இருக்கா? ஒரு ஆன்மீக செழிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜப சத்தம், துதி சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கிறதா?
அதுக்கு தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு நடக்கிற கிருபை, இது ஆன்மீக வாழ்க்கை. அப்புறம் பொருளாதார வாழ்க்கை, செழிப்பு. என் பாத்திரம் நிரம்பினாதான் மற்ற பாத்திரத்தை நான் பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யவனா மாறினா மற்றவங்களுக்கு நான் கொடுக்கிறவனா மாறுவேன். ஆமென். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்களோடு நான் பேசுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது நான் உங்களோட சொன்னேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு உங்களுக்கு சுதந்திரமாக நான் கொடுப்பேன். ஆனால் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இதை இன்னும் டீட்டெயிலாக உங்களோட சொல்லி கொடுக்கிட்டா 26ஆம் வசனத்துக்கு பாருங்க. கீழே 26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எவ்வளவு அழகான வார்த்தை! உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். எதற்காக ஆண்டவர் நம்மளை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாக வச்சிருக்காருன்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்றவர்களிடத்தில், மற்ற ஜனங்களில் இருந்து உங்களை விட்டு பிரித்து நான் ஒரு தனிப்பட்ட சந்ததியாக நான் உங்களை உருவாக்கி கொண்டு வருகிறேன். கையை உயர்த்தி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திருங்க. அப்போ இந்த வார்த்தையை நான் எப்படி பார்க்குறேன்னா, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்களும் நானும் வெளியே வரணும். இன்றைக்கு இருக்கிற சந்ததியெல்லாம் ரொம்ப ஒரு பயங்கரமான சந்ததியோடு நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் வாழ்ந்தாலும் மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும்யா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, உங்கள் பேச்சில், உங்கள் நடத்தையில், உங்கள் உடையில், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில், உங்கள் வீட்டில் உங்களை ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக பார்க்கணும்யா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்தில், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமாயிருங்க. அப்போ பரிசுத்தமாய் இருங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை பிரித்தெடுத்தேன். நீங்கள் ரட்சிக்கப்படாத வரைக்கும் உலகத்துக்குரியவர்கள். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறீங்க. தேவனுடைய பிள்ளைகளாக மாறினாலும் உலகத்தில் தான் இருக்கிறோம், உலக மக்களோடு தான் வாழ்கிறோம், உலக சோதனைகள் வழியாக தான் போவோம். ஆனால் நமக்கும் மற்றவங்களுக்கும் இடையே என் ஆண்டவர் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அன்றைக்கு பேதுரு பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் அபிஷேகம் பெற்ற உடனே பேதுரு எழுமி நின்று பிரசங்கிக்கும் போது அவளை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் இப்பொழுது என்ன செய்யணும்? அவர் அழகாய் சொல்லுகிறார். அந்த வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்துக்கு நான் வேதத்தை திருப்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது 2ஆம் அதிகாரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே வருகிறார். அபிஷேகம் பெற்ற உடனே 37:2-37 சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும்? 38 பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று அவர்கள் சொல்லி 40ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறான். மாறுபாடான கூட்டம், இந்த உலகம் மாறுபாடான காரியங்களை பேசுகிற கூட்டம். அப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாஞ்சிக்கிற விரும்புகிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை செழிப்பான பாதைக்குள் நடத்துகிற தேவன் என்றாலும் இந்த உலகத்திலிருந்து உங்களை என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறதுனால பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. Be holy because I am holy. இதைத்தான் நம்ம 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தில் நம்ம அதை பார்க்கலாம். அப்போ இந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த உலகத்தில் பலவிதமான பிசாசுகள் நம்மை தவறான பாதையில் நடத்தும். சத்தியத்துக்கு புறம்பான சம்பவங்களை கேட்பீங்க, சத்தியத்துக்கு புறம்பான கள்ள உபதேசங்களை நீங்கள் கேட்பீங்க, தாறுமாறான உபதேசங்களை கேட்பீங்க. காதுக்கு இனிமையாக இருக்கும், கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், கேட்கறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் முடிவில் அது எங்கே கொண்டு போய் விடும் என்பதை நீங்கள் கவனிக்கணும். ஆனால் பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் எப்போதும் சொல்லுவார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையிலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் அநேக விஷயத்தில் தேவனுக்கு பிரியமாய் நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இல்லைன்னா, பேச்சு, நடத்த, உங்களுடைய செய்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவிதமான தேவன் விரும்பாத தொடர்புகள் இருக்குமானால், தேவன் விரும்பாத அசுத்தமான கிரியைகள் இருக்குமானால், அதற்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் பரிசுத்த வாழ்க்கை குறித்து பேசுகிறார். ஆமென். ஆரம்ப காலத்தில் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை செய்துவிட்டு கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதித்து வேலையும் பணத்தையும் தொழிலையும் கொஞ்சம் ஒரு உயர்வை கொடுத்த பிறகு எப்படி வேணாலும் வாழலாம் என்ற எண்ணத்துக்குள்ளே போயிடக்கூடாது. எப்போதும் பரிசுத்தமாக இருக்கணும். அடிக்கடி நான் பேசுவேன், இந்த தாமரை இருக்கல அழகாய் தண்ணீரில் அது மலர்ந்திருந்தாலும் அந்த இலையின் மேலே அது ஒரு சொட்டு தண்ணீரையும் தங்க வைக்க இடம் கொடுக்காது. அந்த தண்ணீர் வேகமாக அந்த தண்ணீர் அப்படியே ஓடிடும். ஏன்னா அந்த இலை அதை ஏற்றுக்கொள்ளாது. இன்னொன்று சொல்லுவேன், கடலில் பார்த்தா ஆயிரமான ஏராளமான மீன்கள் இருந்தாலும் உப்பு தண்ணீருக்குள்ளே கிடந்தாலும் அந்த மீனுக்குள்ளே ஒரு சொட்டு உப்பும் உள்ளே நுழைய அது அனுமதிக்காது. எப்போது அனுமதிக்கும் என்று கேட்டால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது வெளியே கொண்டு வந்து அது செத்தாதான் அதுக்குள்ளே நம்ம உப்பை போடும்போது உப்பு உள்ளே போகும். இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம், நீங்களும் நானும் உலகத்தில் இருந்தாலும் அந்த உலகத்தின் ஆவி நமக்குள்ளே வந்துடக்கூடாது. உலகத்தின் பாவ இச்சைகளுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் தேவ பிரசன்னத்தோடு நடக்கணும். ட்ராவல் பண்ணும்போதும் போகும்போதும் வரும்போதும், நீங்கள் டூ வீலரை ஓட்டி கொண்டு போகும்போதும், காரை ஓட்டி கொண்டு போகும்போதும், பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதும், விமானங்களிலே ட்ராவல் பண்ணும்போதும் எப்போது தேவனை உங்கள் உள்ளம் வாஞ்சிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், உங்கள் உள்ள அபிஷேகத்தால் நிரம்பிக்கொண்டே இருக்கணும். எப்படி தேவனை பிரியப்படுத்துறது, ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்துறது, இதுவே உங்கள் நோக்கமாக இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு தானாய் வர ஆரம்பிக்கும், தானாய் வர ஆரம்பிக்கும். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இன்றைக்கு இரவில் நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு செழிப்பான வாழ்வு வேணும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னீங்க, நீங்கள் கொண்டு போனீங்க. ஆமென். எனக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க, கட்டாயம் செய்வீங்க. ஆனால் உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை, இரண்டாவது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இரண்டு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். ஒன்று பிரியமான வாழ்க்கை, அந்த உலகத்தை பிரியப்படுத்தி மனுஷனை பிரியப்படுத்தி இல்லை, உலக பொருளுக்காக அதிகாரிகளை பிரியப்படுத்தி வாழ்ந்தது போதும். ஆண்டவரை பிரியப்படுத்துவோம், அவர் நமக்கு பிரியமானதை செய்வார். ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும் ஒருமனப்பட்டு? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குகிற தேவனே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்காக சிலுவையில் மரித்த தெய்வமே, இன்றைக்கு எனக்காக ஜீவனோடு இருக்கிறவரே, ஆமென், உம்முடைய பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை எனக்கு தாருமையா, எனக்கு கொடுங்காண்டவரே, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய ரத்தம் என் மேல விழட்டும் ஐயா, என் கண்களில் விழட்டும் ஐயா, என் காதுகளில் அசுத்தமான ஆண்டவரே பாடல்களையும் அசுத்தமான கான்வர்சேஷனை கேட்கிற என் காதுகளை, அசுத்தமான படங்களை பார்க்க நினைக்கிற என் கண்களை, ஆண்டவர் அசுத்தமான இடங்களுக்கு போகணும் என்று தீவிரிக்கிற என் கால்களை என் ஆண்டவரே நீர் பரிசுத்தமாக்குவீராக.
ஷகரா சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. பாவினீச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே ஆரோபியே வேளையில் ஆடி அறிஞ்சவாரிரோ. ஆரோபியே வேளையில் ஆடி அறிஞ்சவாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிடமும் ஆமே என்னை சுத்தமாக்குவீராக. இல்லை என்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் இல்லை என்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஆமே ஆமே தேடும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் ஆடி அறிஞ்சவாரிரோ. அருவியே இவ்வேளையில் ஆடி அறிஞ்சவாரிரோ. தகப்பனே, இன்று இரவிலே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இளைஞர்கள், வாலிபர்கள், ஆண்டவரே, வயோதிப நாட்களிலும் சில பாவங்கள் தொடர்ந்து வருகிறது. அவைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு புது எண்ணெய் அபிஷேக தைலம் உம்முடைய பிள்ளைகள் மேல் விழட்டும் ஐயா. ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணின அந்த செழிப்பான சுதந்திரத்தை அடைய முடியாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் தடைகள், பில்லி சூனிய கட்டுகள், மனுஷீக ஆவிகள், எதிர் வல்லமைகள், பொறாமையின் ஆவிகள் நம்முடைய பிள்ளைகள் விட்டு வெளியேறுவதாக. ஆண்டவரே, தொழிலுக்கு விரோதமாய், ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய தொழிலுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா பொல்லாத தடைகளை ஆண்டவரே முறித்து ஜெபிக்கிறோம். தேவன் ஜனங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக என மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களோ இந்த ஆண்டுக்குள்ளே நிறைவேறுவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுக்கைக்கு போங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you.